ஊழல் கரைபடிந்த திமுக தான் எங்கள் முதல் எதிரி என பாஜக மாநில தலைவர் பேச்சு. சென்னை பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் டாக்டர் திரு எல் முருகன் தலைமையில் பாஜக அறிவுசார் பிரிவு சார்பில் கடந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக சட்டசபை தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களும், இணை பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் வி.கே. சிங் அவர்களும், சென்னை சட்டசபை தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர்களும் பங்கேற்றனர். அப்போது கிஷன் ரெட்டி அவர்கள் பேசுகையில், பாஜக வடமாநில கட்சி, உயர்ஜாதி கட்சி என்று தவறாக பிரச்சாரம் செய்கிறார்கள். 7 வடகிழக்கு மாநிலங்களில் 70% மக்கள் கிறித்துவ மதத்தை சேர்ந்தவர்கள். அங்கும் இதே பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அங்கு பாஜக மற்றும் அதன் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. தென் மாநிலங்களிலும் அந்த நிலைமை வரும் என்றார். தற்போது கர்நாடகாவில் பாஜக ஆட்சி நடந்து வருகிறது. வரும் தேர்தலில் புதுச்சேரி, தெலுங்கானாவில் பாஜக அரசு அமையும் என்றார். மேலும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றார். 10 ஆண்டுகளாக தமிழகத்தில் குடும்ப கட்சி நிராகரிக்கப்பட்டுள்ளது. வரும் தேர்தலிலும் மக்கள் அவர்களை நிராகரிப்பர் என்றார். மத்திய அமைச்சர் வி.கே. சிங் அவர்கள் பேசுகையில், குறுகிய கால நன்மை திட்டங்களை விட நீண்ட கால திட்டங்கள் சிரமமானவை என்றாலும் இது நீடித்த பலன்களை தரும். மோடி அரசு இதுபோன்ற நிரந்தர திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது என்றார். கடந்த 6 ஆண்டுகளில் 6 லட்சம் கோடி தமிழகத்திற்காக செலவுகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் பெரும்பாலானவை சாலை போக்குவரத்து வசதிகளாகும். இது பிரதமர் மோடியால் தமிழகத்தில் தொழில் வளர, பொருளாதாரம் மேம்பட கிடைத்த சிறந்த வாய்ப்புகள் என்றார். நிகழ்ச்சியில் பேசிய மாநில தலைவர், ஊழல் கரைபடிந்த திமுக தான் எங்கள் முதல் எதிரி என்றும் அவர்களை மையமாக வைத்தே எங்கள் பிரச்சாரம் கடுமையாக இருக்கும் என்றார்.